உங்க பேரு? ஹாரிஸ். பேரு? ஏபல். சௌந்தர்யா. யோகி. தமிழ். புவனேஸ்வரி. இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பதில் என்ன தெரியுது நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஓகேங்களா? நீங்கள் எது ஆரம்பிக்கலாம்? காமெடி பண்ணாதன்னு சொல்லிக்கிறேன். நம்ம உடம்புல இருக்க ஒரு அது வளரவே வளராது. சின்ன வயசுலேருந்து அப்படியே தான் இருக்கும். அது இது நாக்கு. நாக்கு வளர்ச்சி. தப்பு. கண்விழி. தப்பு. வளரவே வளராது. வளரவே வளராது. பிறந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்கும். ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க எண்ணம் நார்மலாக யோசிங்க. நாக்கா ப்ரோ? இல்லை, தப்பு. ஹார்ட்டா? இல்லை, நல்லா யோசிங்க. மூளை. அது எப்போதும் வளராது. நாங்கள் வளராத ஒரு விஷயம் சொல்றோம். அப்படியே தான் இருக்கும். பிறந்ததுலேருந்து இப்போ அப்படியே தான் இருக்கும். வளராத விஷயம் இது. ஹைட்டே ஆகாது. ஹைட் 3 பேர் பாருங்களேன். அப்படியே பாருங்க. கேமரா காட்டுங்க. No words. Crying is only coming. ஒரே ஹைட் தான் 3 பேரும். நல்ல கண்ணு காட்டுப்பா நீ. கண்விழி. கண்ணு. கண்ணு. கண் விழி இல்லை, கண்ணு. கலக்குறியே. கண்ணு. கண்ணா? ஆமா, கண்ணு அப்படியே தான் இருக்கும். சின்ன வயசுல நமக்கு எந்த சைஸ்ல இருக்கும், சாவரைக்கும் அதே சைஸ்ல தான் இருக்கும். ஆஹா, கண்ணா? சரி சரி. மைக்கேல் ஜாக்சன் தெரியுமா? தெரியும் ப்ரோ. அவர் வந்து ஆட சொன்னா ஆடுவாரு, பாட சொன்னா பாடுவாரு. ஆனா உட்கார சொன்னா மட்டும் உட்கார மாட்டாரு. மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆடுவாரு ஒருத்தர். தெரியாதா? அறிவுலி அறிவு பேயில போவோம். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நீங்க யோசிச்சு அந்த சுத்துறது போடுவீங்களா? உட்கார சொன்னா மட்டும் உட்கார மாட்டேன். ஆமா, ஆட சொன்னா ஆடுவாரு, பாட சொன்னா பாடுவாரு. ஆனா உட்கார சொன்னா உட்கார மாட்டாரு. தெரியல ப்ரோ. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, லைட்டா திங்க் பண்ணுங்க. யோசிங்க, நாங்க போட்டுக்கிறோம். அறிவுபூர்வமா யோசிக்காம கொஞ்சம் கடித்தமா. இல்ல ப்ரோ, சொல்லியே தரல எங்களுக்கு. அந்த பாடம் நம்மளா தான் கத்துக்கணும். மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் காஸ்லா சார். பின்ன என்ன மதுரையிலாவா? ஆடியில என்ன கால் வச்சிருக்கலாம். இல்ல, நான் துப்புறதுக்குள்ள இங்க போயிட்டு. தெரியல ப்ரோ. ஏன்னா அவருக்கு வந்து தமிழ் தெரியாது. நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நீங்க பையன் தான் சிரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? ஓகே, அடுத்த கேள்வி போலாம். 4 யானை. ஒரு யானை கோவிலுக்கு போகுது, இன்னொரு யானை வந்து சர்ச்சுக்கு போகுது, ஒரு யானை மசூதிக்கு போகுது. ஆனா 4வது யானை மட்டும் இது 3த்துக்கும் போகுது. 3 கோவிலுக்கும் போகுது, சர்ச்சுக்கும் போகுது, மசூதிக்கும் போகுது. ஏன்? ஏன்? யானை வச்சுட்டு 3 டிக்கெட். தப்பு. ஏன்? காட்டு யானை இல்லை. புரியல நான் நீங்க கேட்டது. அது சொல்லுங்க, அது நீங்க சொல்லுங்க. ஏன்னா அது வழி தெரியலையா? இல்ல, ஏன்? மனுஷன் தான் மனுஷன் தான். மத புடிச்சானையா? அதே அதான் இவங்க சொன்னதா, மதம் பிடிச்சாங்க. எல்லாத்துக்கும் போகல மதம். அவர் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க. அவங்க இப்படிதான் ஆக்சன் பண்ணாங்க, அதனால நான் கண்டுபிடிச்சேன். எல்லா மதம் இதுக்கு போவோம். கரெக்ட். மதம் மதம் பிடிச்சனால 3த்துக்கு போகுது. நீங்க அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். அதான் சொன்னேன், கடித்தனமா யோசிங்க அப்படின்னு சொன்னேன்னா அவ்வளவுதான். சரி ப்ரோ, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட வந்து saree கேக்குது, சரிங்களா? அந்த பையன் வந்து எங்கெங்கேயோ சுத்துறான், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரான். கடைசியில வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரான், அந்த saree கிடைச்சிருச்சு. என்னது அது? அந்த அக்காவை பிடிக்கணும். ஆச்சாரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி சரி நீங்க எது ஆரம்பிக்கலாம்? மக்களாம் வெக்கமே இல்லையாடா? பிறந்ததுலேருந்தே நம்ம கூடயே இருக்கும், ஆனால் அது நம்மளை தவிர மற்றவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர்ட் தான் இல்லை. நம்மள தவிர எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. நம்மளை தவிர மற்றவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க. இல்லை, நம்மளோட நேம் யோசிங்க நல்லா. யோசிங்க, நம்மளால முடியாது எதுவும் இல்ல. யோசிங்க, ஆளுக்கள் யோசிங்க, என்ன பண்ண முடியும் யோசிங்க. மீன் மொக்கையா யோசிங்க. என்னடி இது? நேம் சரி, ஆடாம அசையாம இருக்கிற ஒரு பூச்சி இது. ஆடாம அசையாம செத்து போன இருக்கிற பூச்சி ப்ரோ. சரி ஓகே, அடுத்து இது சொல்றேன். இந்த அனகோண்டா இருக்குல்ல, அனகோண்டாக்கும் அலுமினிய குண்டாக்கும் ஒரு வித்தியாசம். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கத்துறதா? இல்ல, அனகோண்டா வந்து தண்ணிக்குள்ள இருக்கும், அலுமினிய குண்டாக்குள்ள தண்ணி இருக்கு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். நான் ஒரு விடுகதை சொல்றேன், கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நீங்க மைக் வாங்க அவர் வாயிடு. செருப்பு பிஞ்சு போகும். மழை பெய்யல எல்லா வாகனமும் அழகா இருக்கும், மழை நின்னோன்னா ரொம்ப கன்றாவியா இருக்கும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? மழை வந்தோன்னா சகதிலாம் அடிக்கும்ல, ஆமா. எல்லாம் போட்டு அழகா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அவர் சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சிரிச்சுவே. ஓகே, தேங்க்ஸ்க்கா. அவ்வளோதான்க்கா. தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ ப்ரோ.